வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சமீபத்தில் நடைபெற்ற பிஜிடிஆர்பி தேர்வரில் எந்தெந்த பாடங்களுக்கு கிரேஸ் மார்க்கு கிடைக்கும், என்னென்ன பாடப்பகுதிகளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ஸ்டார் கொஷின்ஸ் வரும் அப்படிலாம் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, எனக்கு தெரிந்த வரையில் இந்த முறை அரசாங்கம் நம்ம கவர்மெண்ட் பார்த்தோன்னா வினாத்தாள் வடிவமைப்பை கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? எந்தவித சந்தேகத்துக்கும் உள்ளாகாமல் எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் தான் பெரும்பாலும் வினாத்தாள் வடிவமைப்பு இருந்தது. குறிப்பாக எனக்கு தெரிந்த வரையில் பார்த்தோன்னா தமிழில் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு வினா பார்த்திங்கன்னா தவறாக இருக்கும். சரிங்களா? அது நாமளே ஆன்சர் பார்த்தோம். எனக்கு தெரிந்து அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வினாக்கள் தமிழ் மேஜருக்கு இருந்திருந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆங்கில படம் என் நண்பர் ஒருவர் படித்து கொண்டு வருகிறார். இதில் பார்த்தோன்னா அவருக்கு 72 மார்க்கு. இது வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் விட்ட கீழே டென்டேட்டிவ் கீழே 72 மதிப்பெண்கள் இருந்த போதில் அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய 5 வினாக்கள் தவறாக இருக்கிறது, நான் அதற்கான ஆதாரங்களை திரட்டி வருகிறேன், நிச்சயம் நான் அதை அப்பீல் பண்ணுவேன், ட்ராக்கரில் அப்பீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்னை பொறுத்த வரையில் அதுக்கான சரியான ஆதாரம் அவர் தரும் பட்சத்தில் எங்கள் நண்பருக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னா அந்த 5 வினாக்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயம் மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? நம்ம எதுவுமே வாயால் சொல்லிவிட்டு அது செயலால் செய்ய முடியவில்லை என்றால் நிச்சயம் அதுக்கு பலன் நமக்கு கிடைக்காது. இருந்த போதில் எனக்கு தெரிந்த வரையில் ஒரு ஆங்கில பாட நண்பர் பார்த்திங்கன்னா இந்த ஆதாரங்களெல்லாம் இதுவரையில் திரட்டி தான் வந்தனர். இருந்த போதிலும் அவர் இன்றைக்கி 26/10/2025 இன்றைக்கி தான் கடைசி நாள். அவர் அந்த ஆதாரத்தை சரியான எவிடன்ஸோடு இன்றைக்கி அப்பீல் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயம் அவருக்கு மார்க்கு கிடைக்கும். எப்பயுமே ஒரு வினா தவறாக இருக்குன்னா அதுக்கு சரியான ஆதாரம் அரசாங்க பாடநூல் மற்ற விஷயங்கள் தெளிவாக சொல்லும்போது நமக்கு கவர்மெண்ட்டும் மார்க்கு கொடுக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே எனக்கு தெரிந்த தமிழ் பாடம் ப்ளஸ் ஆங்கில பாடம் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற பாடத்தில் இப்போ என்னுடைய மேஜர் பாட்னி, என்னுடைய பாடத்தில் கூட சரியாக தான் இருந்தது வினா அமைப்பெலாம். சரிங்களா? ஒன்றும் அவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரிலாம் எனக்கும் தெரியல. ஓகேங்களா? சரியாக இருந்தது. அதேமாரி மற்ற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி இந்த மாதிரி பாடங்களில் வினாக்கள் ஏதாவது தவறான இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்தந்த மேஜருங்களை பார்த்தவங்க தான் தெரியும். இருந்த போதில் யாராக இருந்தாலும் சரி, எந்த மேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு இது தவறுன்னு பட்டால் சரியான ஆதாரத்துடன் நீங்கள் இன்றைக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க. நிச்சயம் பார்த்தோன்னா உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஒரு மார்க்கில் வாய்ப்பை விட்டவர்கள்லாம் நிறைய பேர். எனவே அந்த ஒரு மார்க் வாய்ப்பை தவற விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் பிஜிடிஆர்பி அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.